இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போது எந்த ராசிக்கு எந்த எண் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்? இப்போ நியூமராலஜி படி நீங்களுடைய பிறவி எண், நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்க்குறது பிறவி எண். அப்புறம் பெயர் எண், உங்கள் பெயரை எழுத்து கூட்டி ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இந்த எண் வருது. அதுக்கு ஒத்து போகுதா அப்படிங்கிறது எண் கணிதம். சில பேர் சார் நீங்கள் ராசிக்கு பார்த்து சொல்லுங்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த எண் சிறப்பாக இருக்கும், அந்த எண்களில் உங்கள் வீடோ வாகனமோ உங்களுடைய நல்ல விஷயமோ செய்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கு உள்ள எண்களை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. மேஷ ராசிக்கு 1, 10, 28 ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு 2, 11, 29. மிதுனத்துக்கு 3, 12, 30. கடகத்துக்கு 4, 13, 22. சிம்மத்துக்கு 5, 14, 23. கன்னிக்கு 6, 15, 24. துலாத்துக்கு 7, 16, 25. விருச்சிகத்துக்கு 8, 17, 26. தனுசுக்கு 3, 9 2 எண்ணும் சிறப்பாக இருக்கும். மகரத்துக்கு 1, 10, 28. கும்பம் 2, 11, 20. மீனம் 3, 12, 21. இப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த எண்கள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில எண்கள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கூட்டி பாருங்கள், இந்த எண்களில் வரும். அது இயற்கையாக அமையக்கூடியது. உங்கள் டோர் நம்பர், உங்கள் வச்சிருக்க வாகனத்தினுடைய எண், புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல அற்புதமான நிகழ்ச்சிக்கும் இந்த எண்களுக்கும் தொடர்பு இருக்கும். அப்போது இந்த எண் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ படிப்படியாக நீங்கள் முன்னேற போகிறீங்க. எகென்ஸ்டான நம்பர் வந்துன்னா எவ்வளோ போராடினாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தடங்கள், பிரச்சனை, நிம்மதியின்மை நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த எண்களை நம்புங்க. இந்த எண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதன்படி மாற்றி அமைச்சிங்க, சரிங்களா? இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு போவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.